சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமார் அப்படின்ற ஒரு நபர் போலீஸ் கஸ்டடியில் அவரு இறந்திருக்காரு. போலீஸ்காரனால அடித்து அவரு கொல்லப்பட்டிருக்காரு. இந்த சம்பவத்தை பொறுத்தளவுல நிறைய டிஸ்கஷன்ஸ் தான் நடந்தது. டிஃப்ரெண்டான ஆங்கிள் மேபி நம்ம பார்த்தா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். இப்ப 2020 சாத்தான்குளத்துலயும் இதே விஷயம் நடக்குது. அப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெஸ்பான்ஸ் அவர் கொடுக்குறாரு. இதுக்கு முதல்வர் இபிஎஸ் அவர்கள் தான் முழு பொறுப்பெடுக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு சொல்றாரு. என்ன பொறுத்தளவு அது நியாயமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்ப ஒரு அரசோ ஒரு முதல்வரோ நினைச்சாங்கன்னா டெஃபினட்டா காவல்துறையை ரிஃபார்ம் பண்ண முடியும், அது ரொம்ப அவசியம். ஸோ அதனால பொறுப்பேற்கணும் அப்படின்ற விஷயத்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. இப்ப திமுக ஆட்சி ஒரு 4 ஆண்டுகள் நடந்திருக்கு. காவல்துறையை ரிஃபார்ம் பண்றதுக்கான வேலைகள் எல்லாம் ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தாங்களா திமுக? ஏன்னா அந்த காலத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த இஷ்யூவை கையில் எடுத்தாங்க. அப்ப அதுக்கு பொருளே என்னன்னா, காவல்துறையில இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது, காவல்துறையை ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல தான் அவங்க பண்ணிருக்கணும். அதுக்கான ஏதாவது விஷயங்கள் இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்ல பண்ணாங்களா? ஏன் இன்றைக்கும் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம்? எதுவுமே பண்ணல. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்றதுதான் உண்மை. ஒரு கஸ்டோடியல் டெத்துக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணுன்றதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்ஃபேக்ட் எடப்பாடி பீரியட்லேயே நான் அதை தான் சாத்தாங்குளம் இன்சிடென்ட்லேயே கூட என்னுடைய கருத்து இது டசன்ட் சால்வ் த ப்ராப்ளம். பொறுப்பேற்கணும்ல. பொறுப்பேற்றுக்கிறது ஐ அக்ரி, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த சீஃப் மினிஸ்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள். பிகாஸ் ஹோம் டிபார்ட்மெண்ட், காவல்துறை என்பது முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நான் ஏற்கனவே சில முறை பதிவு பண்ண கருத்தை மறுபடியும் இங்கே உங்ககிட்ட பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்தியாவிலே காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய, முதலமைச்சரை கையில் வைத்திருக்கக்கூடிய வெகு சில மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. பல மாநிலங்களில் உள்துறைக்குன்னு தனி அமைச்சர் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் கக்கன், காமராஜ் பிறகு பக்தவச்சல ஆட்சி காலத்தில் வந்த கக்கன் அவர்கள் தான் கடைசி உள்துறை அமைச்சர். அதுக்கு பிறகு அண்ணாதுரை, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி, ஸ்டாலின் எல்லார் காலத்திலுமே காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. தனியா உள்துறை அமைச்சரை போட்டு காவல்துறையை அங்க கட்டுப்பாட்டில் வைக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது உள்துறை அமைச்சரை பலிகடா வாக்கலாம். அரசாங்கம் கொஞ்சம் ஹோலிக்கவா ஒரு மாரல் ஹை கிரவுண்ட் எடுக்கலாம். இங்க அது இல்லை. இது ஒண்ணு. ரெண்டாவது, எடப்பாடி பீரியட்ல அந்த சாத்தாங்குளம் இன்சிடென்ட்ல கூட கண்டிச்ச காலத்துல கூட நான் தெளிவா சொன்னது நான் என்னால உறுதியா சொல்ல முடியும். முதலமைச்சரோட ராஜினாமாவை நான் கோரவில்லை. பொறுப்பேற்பது வேறு, ராஜினாமாவை கேட்பது வேறு. அதே மாதிரி இப்பயும் முதலமைச்சர் பொறுப்பேற்கணும். ஆனா இந்த சம்பவத்துக்காக ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நான் நிச்சயம் கோர மாட்டேன். ஏன்னா அது பிரச்சனையை தீர்க்க போறது கிடையாது. அப்படி வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டதா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன், யார் ஆண்டாலும். ஏன்னா இஷ்யூ ரொம்ப டீப்பரா இருக்குன்னு நான் பாக்குறேன். ஒரு சொல்யூஷன் அதுக்கு தான் நான் சொன்னது உள்துறைக்குன்னு தனி அமைச்சர். இன்னைக்கு அது இல்லை. நான் கமிங் பேக் டு இது ரெசிக்னேஷனை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டாண்ட் அதுதான். நம்பர் 2, இப்ப நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 4 ஆண்டுகள்ல காவல்துறை சீர்திருத்தங்களை நீங்க மேற்கொள்ள வேண்டிய அளவுக்கு மேற்கொண்டிருந்தீங்கன்னா இது நடந்திருக்காது. எஸ், உண்மை. திராவிட மாடல் ஆட்சி நீங்க பெருமையா பேசிக்கிறீங்க. ஆனா உண்மையிலே ஒரு அரசாங்கத்துக்கான அடையாளம், தட் இஸ் த ஃபேஸ் ஆஃப் த கவர்மெண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா லா அண்ட் ஆர்டரும் போலீஸும் தான். இட் இஸ் த போலீஸ் விச் இஸ் த ஃபேஸ் ஆஃப் த கவர்மெண்ட். நீங்க எவ்வளவு நலத்திட்ட உதவிகள், விடியல் பயணம்னு, பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம், கட்டணமில்லா பேருந்து பயணம், பெண்களுக்கான உரிமை தொகை 1000 ரூபாய், நான் முதல்வன் ஸ்கீம் மூலமா ஆயிரக்கணக்கான மாணவர்களை நீங்க உயர்கல்விக்கும், யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கும், சிவில் சர்வீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் தேர்வுகளுக்கும் தயார்படுத்துறது, அல்லது காலை சிற்றுண்டி திட்டம், மகளிருக்கான வேறு சில திட்டங்கள், புதிய முதலீடுகள், இந்த மாதிரி பல விஷயங்களை அரசு சாதித்திருந்தாலும் கூட இன்னைக்கு இந்தியாவில் ரொம்ப ஃபாஸ்டா இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகி கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒன்றா இருக்குது. அது கடந்த பல ஆண்டுகளோட முயற்சி. இந்த கவர்மெண்ட்ல அது முன்னேறி தான் போயிட்டு இருக்கு. ஆனா இது எதுவுமே சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருச்சுதுன்னா, காவல்துறை மிருகத்தனமா நடந்து கொள்கிறது, அதன் மூலமாக அப்பாவி உயிர்கள் பலியாகின்றன, இல்லீகல் கஸ்டடி, இது கஸ்டோடியல் டெத் கூட கிடையாது. நீங்க பெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸ், சாத்தாங்குளம் இன்சிடென்ட் கிளியர் கேஸ் ஆஃப் கஸ்டோடியல் டெத். அதை அட்லீஸ்ட் அவன் சிஸ்டத்துக்குள்ள வந்துட்டான், அடிச்சு கொண்டானுங்க. இங்க சிஸ்டத்துக்குள்ளேயே வரல. இட்ஸ் அ கிளியர் கேஸ் ஆஃப் அப்டக்ஷன் அண்ட் கில்லிங். யூனிஃபார்ம் போடாத போலீஸ்காரர்கள் 5 பேர் குற்றம் சுமத்ததா சொல்லப்பட்ட ஒரு நபரை எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம கடத்திட்டு போய் அடிச்சு கொண்டுட்டானுங்க. டெக்னிக்கலா கஸ்டடிக்குள்ளே எடுக்கல. இட்ஸ் அ கிளியர் கேஸ் ஆஃப் அப்டக்ஷன் அண்ட் கில்லிங். கடத்தி ஒரு மனிதன் கொல்லப்பட்டிருக்கிறான் காவல்துறையினரால். பெனிக்ஸ் ஜெயராஜ் சாத்தாங்குளத்துக்கு இதுக்குமான அடிப்படை வித்தியாசம் இதுதான். அப்ப காவல்துறை சிறிதளவும் கூட மாறல, 100% மாறல. எடப்பாடி பீரியட்ல நடந்ததே தான் இன்னைக்கு ஸ்டாலின் பீரியட்லயே நடக்குது. ஏன்னா அந்த எண்ணமே இவங்களுக்கு கிடையாது. இன்னொன்று, காவல்துறை சீர்திருத்தங்கள் என்பவை ஒரு மாநிலத்தை மட்டும் பண்ண முடியாது, தேசிய அளவில் தான் பண்ண முடியும். ஒரு அளவுக்கு வேணா ஒரு மாநிலத்தில் பண்ணலாம். இது காலாகாலமா நடக்கிறது. கருணாநிதி 96ல ஆட்சிக்கு வந்த பிறகு 96 ஜெயலலிதாவோட மோசமான ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டு திமுக தமாக கூட்டணி ஜெயிச்சு கருணாநிதி முதலமைச்சரான முதல்ல 96
ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணும்போது மானிய கோரிக்கையில், காவல்துறை மானிய கோரிக்கையில் அன்றைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்எல்ஏ, இன்றைய எம்பி, அவர் திருப்பூர் எம்பியா பார்லிமெண்ட்ல 2வது டேர்ம் போயிருக்காரு, சுப்பராயன். அவருடைய முக்கியமான ஒரு ஸ்பீச், அன்னைக்கு நான் அதை 96ல் கரெக்டாக 29 வருஷத்துக்கு முன்னால் நான் அதை கவர் பண்ணியிருக்கேன். அவர் சொன்னார், காவல்துறை மானிய கோரிக்கையில் வரும்போது பட்ஜெட் டிமாண்டு, அதில் பொது பட்ஜெட் டிமாண்டில் பேசும்போது போலீஸை பற்றி வரும்போது சொன்னார். ஏன்னா கருணாநிதி என்ன சொன்னார், காவல்துறையின் ஈரல் அழுகி விட்டதுன்னாரு 96ல் ஆட்சிக்கு வந்தப்போ அவர் சொன்ன ஃபேமஸ் வார்த்தை, ஜெயலலிதா பீரியடில் நடந்த போலீஸ் அட்ராசிட்டிஸை வச்சு. அப்போ சுப்பராயன் சொன்னது என்னன்னா, லாலா லஜபதி ராயை அடித்து கொன்ற காவல்துறையின் கைகளின் வண்ணங்கள் வேண்டுமானால் மாறி இருக்கலாம், ஆனால் அதன் எண்ணங்களும் அதனுடைய செய்கைகளும் மாறவில்லை. லாலா லஜபத் ராய் இந்தியாவோட மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்தை ஆகிய குண்டாந்தடியால் போலீஸ் அடிச்சு கொண்டுது, வெள்ளக்காரன் போலீஸ் கொன்னுச்சு. அது அவர் நினைவு கூர்ந்து, லாலா லஜபத் ராயை அடித்து கொன்ற காவல்துறையின் கைகளின் வண்ணங்கள் மாறி இருக்கலாம், ஆனால் அதன் எண்ணங்கள் மாறவில்லை, அப்படியே தான் இருக்குது போலீஸ் அப்படின்னு சொன்னார். அதுதான் இன்னைக்கும் உண்மை. இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு என்பது போலீஸ் ரிஃபார்ம்ஸ்ல தான் இருக்க முடியுமே தவிர, அதை தாண்டி இப்ப எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கைகளும் ஒரு ஃபண்டமெண்டல் சேஞ்சை கொண்டு வர போறதும் கிடையாது. இது தூத்து மேமேன்னு உன்னை நான் திட்டுறேன், என்ன நீ திட்டுறான்னு, அது எலெக்ஷன்ஸ் நெருங்கிட்டு இருக்கும்போது சாத்தாங்குளம் இன்சிடென்ட்டை திமுக தே மில்க்ட் இட் டு த கோர். அதை எவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஒரு எலெக்ஷனையும் அவங்க ஜெயிச்சாங்க. இன்னைக்கு அந்த சாமர்த்தியம் கூட எதிர்கட்சிகளுக்கு கிடையாது. அதுதான் இப்ப கொடுமையை. திமுகவால ஒரு மோசமான நிகழ்வை, ஒரு மனிதாபிமானமற்ற செயலை, போலீஸோட மனிதாபிமானமற்ற செயலை எலக்ட்ரல் கெயின்ஸுக்காக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடிஞ்சது. அது தப்பு கிடையாது, அதான் ஒரு எதிர்கட்சியோட வேலை. அது அரசியல் பண்ணணும், மக்கள் நலன் சார்ந்த எல்லா விஷயங்களையும் அரசியல் பண்ணணும், அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த சாமர்த்தியம் கூட நீங்க அதிமுகவுக்கோ பிஜேபிக்கோ இல்லைன்றதான் வருத்தப்பட வேண்டிய ஒண்ணு. ஆனா அப்படி சொல்றது நியாயமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அப்கோர்ஸ் இப்ப திமுக சாத்தான்குளம் காலகட்டத்துல அக்ரெசிவா இருந்த அளவுக்கு இல்ல, அது ஏத்துக்கலாம். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுகவை தாண்டி அந்த காலகட்டங்கள்ல செலிபிரிட்டிஸ் பயங்கர ஆக்டிவா இருந்தாங்க, சினிமாக்காரங்க ஆக்டிவா இருந்தாங்க, நிறைய மனித உரிமை பேசக்கூடியவங்க எல்லாம் ஆக்டிவா இருந்தாங்க, முற்போக்குவாதிகள் ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. ஸோ எனக்கு இன்ஃபேக்ட் இப்ப பார்க்கும்போது அன்னைக்கு ஆக்டிவா இருந்தவங்கலாம் இன்னைக்கு ஆக்டிவா இல்லை, அன்னைக்கு ரொம்ப பேஷனேட்டா பேசினவங்கலாம் இன்னைக்கு பேஷனேட்டா பேசல. இன்ஃபேக்ட் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு பேஷனேட்டா பேசினவங்க இன்னைக்கு அவங்க சொந்தமா யூடியூப் சேனல்ஸ், சொந்தமா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வைத்திருந்தும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட விடாம அமைதியா இருக்கவங்க எல்லாம் இன்னைக்கு இருக்காங்க. ஸோ அப்ப வெறுமனே இவங்களை மட்டும் சொல்ல முடியாது இல்லையா, பெரிய ஒரு அப்போசிஷனை இன்னைக்கு ஏற்படுத்த முடியலன்னா அது காரணம் அன்னைக்கு பேசினவங்க இன்னைக்கு ஆஃப் ஆயிட்டாங்கல்ல, அதுவும் இருக்கா, எஸ்பெஷலி சினிமா இண்டஸ்ட்ரி. அப்சல்யூட்லி ஐ டூ அக்ரி வித் யூ. அதாவது நம்பர் 1 கல்பிரிட்ஸ் இதுல அப்போசிஷன் லேக்ஸ் இமேஜினேஷன். அதை இது சரியா, ஏன்னா ஒரு துயரமான நிகழ்வு அரசியல் படுத்தாம இருக்கிறது சரியானா இது நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் தப்பு. ஏன்னா இப்படி சில பேர் பேசுறாங்க, நீங்க அன்னைக்கு திமுக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாதிரி இன்னைக்கு அதிமுக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலன்னா அப்போ உங்க கவலை அவன் கொல்லப்பட்டது கிடையாது, அதை அதிமுகவால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாம இருக்கதான் உங்க பிரச்சனையான்றாங்க. ஆமா, அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்க, எல்லாமே அரசியல் தான். அரசியல் ரீதியா நீ கையில் எடுத்தினாதான் ஆளும் கட்சியோட கொட்டம் கொஞ்சமா அது அடங்கும். அன்னைக்கு திமுக இந்த விஷயத்த பெருசா கையில் எடுத்ததாலதான் அதிமுக கொட்டம் ஓரளவுக்கு அடங்குச்சு, அதிமுக தோற்கடிக்கப்பட்டது. இன்னைக்கு நீ திமுக தோற்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பணும்னா இந்த பிரச்சனையை கையில் எடுக்கணும். அந்த சாமர்த்தியம் கூட உங்ககிட்ட இல்லைன்ற ஒரு அர்த்தம் இதை பியூர்லி 100% பொலிட்டிக்கலா பார்த்து திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற எண்ணத்தின் அடிப்படையில் பேசுறதுன்ற வாதம் ரொம்ப தப்பான வாதம். இதை பொலிட்டிசைஸ் பண்ணணும்னா மக்களை பாதிக்கிற எல்லா விஷயங்களுமே பாலிடிக்ஸ். அது பண்ண வேண்டிய எதிர்கட்சி பண்ணலன்னா தே ஆர் இன்எஃபிஷியன்ட். அது ஒண்ணு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னாலும் அவங்க ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கணும். ஈவன் இன் ஃபார் தி அஃபெக்டட் பார்ட்டி, பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு, எளிய மனிதர்கள் நியாயம் கிடைக்கணும்னாலும் அப்போசிஷன் ஷுட் யூஸ் இட் டு தி ஹில்ட். ஏன்னா சில திமுகவோட கொத்தடிமைகள், திமுகவோட கைக்கூலிகள் தொலைக்காட்சிவாதங்கள்ல பத்திரிகையாளர்கள்ன்ற போர்வையில் உட்காந்துக்கிட்டு என்ன பேசுறாங்கன்னா, இந்த வாதத்தை ஒருவர் வைக்கும் பொழுது அப்போ எதிர்கட்சிகள் இதை யூஸ் பண்ண முடியல, சாத்தாங்குளத்தை திமுக யூஸ் பண்ண மாதிரி இப்ப அதிமுக எதிர்கட்சிகள் யூஸ் பண்ண முடியலன்னா உங்க கவலை அந்த அஜித்குமார் கொல்லப்பட்டது இல்ல, அதிமுக பிஜேபியோட இன்எஃபிஷியன்சி தான் உங்களோட கவலையான்னு ரொம்ப குதர்க்கமா கேட்கறாங்க. ஆமா, கவலை தான். அதோட அர்த்தம் இவனுங்க ஜெயிக்கணும், ஆட்சிக்கு வரணும்னு கிடையாது. அப்பயாவது அவங்களுக்கு நீதி கிடைக்கும், போலீஸோட அணுகுமுறை மாறும், ஆட்சியாளர்களோட கொட்டம் அடங்குன்றதுதான். அது இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், செலிபிரிட்டிஸோட பிஹேவியர். அன்னைக்கு படையெடுத்து வந்தானுங்க, இன்னைக்கு ஒருத்தனை கூட காணும், லிட்ரலி ஒருத்தனை கூட காணும். அதாவது கையது கொண்டு மெய்யது பத்தின்ற மாதிரி இவனுங்க எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அமைதியா இருக்கானுங்க. இதை வச்சு ஒரு படமே ஒருத்தர் எடுத்தாரு, ஜெய்பீம்னு. இதை வச்சு கல்லா கட்டினாரு. ஒரு கஸ்டோடியல் டெத்தை வச்சு ஒரு படத்தை எடுத்து கோடி கோடியா சம்பாதிச்ச ஒரு உத்தம சீலரு நீ எங்க போனார்னே தெரியல.
பிரகாஷ் ராஜ்னு ஒருத்தர், அவர் இருக்கிறது கர்நாடக மாநிலம். ஆனா இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுல எது நடந்தாலும் மூக்க நுழைப்பாரு. இன்னைக்கு அவர் எங்க போனாருன்னு தெரியவே இல்லை. அதாவது there is a deafening silence, சிவில் சொசைட்டியோட deafening silence. நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எதிர்கட்சிகளோட இயலாமையை பேசும்போது சிவில் சொசைட்டியோட எஸ்பெஷலி செலிபிரிட்டிஸோட டெஃபனிங் சைலன்ஸை, செவிப்பறைகளை கிழிக்கக்கூடிய அமைதி, இது ஆக்சிமோரானா இருக்கலாம், அதான் செவிப்பறைகளை கிழிக்கக்கூடிய அமைதி. இதுவும் வந்து ரொம்ப தமிழ்நாட்டில் கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இங்க தமிழ்நாட்டில் இருக்க ரூலிங் பார்ட்டி சினிமாவை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துதுன்றதுக்கு அது உதாரணம். அவங்க கிட்ட நிறுவனங்கள் அதிகாரப்பூர்வமா இல்லாம இருக்கலாம், ஆனா திமுக தான் வந்து தமிழ் திரையுலக தான் இரும்பு பிடியில வச்சிருக்குன்றது ஊரறிஞ்ச ரகசியம். அது உள்ளங்கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அன்னைக்கு அண்ணா திமுக பீரியட்ல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்களேன், ஜெயலலிதா மேல 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு விஷயத்துல அந்த அம்மா வந்து பெர்ஃபெக்ட் ஜென்டில் பர்சன். என்னன்னா சினிமா பக்கம் அந்த அம்மா திரும்பவே இல்லை. ஷி ஹாஸ் நில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் சினிமா இண்டஸ்ட்ரி. வேற திமுக 96 2001 அதை விட ரொம்ப அதிகமா 2006 11 வந்து they destroyed film industry like anything. அதாவது அவங்க கண்ட்ரோல்ல தான் சகலமும் இருந்தது. இப்போ 21 வந்தோன்னா தட் ஹஸ் பின் ரீஇன்ஸ்டேட்டட். இப்போ இவனுங்க பேசாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வரக்கூடிய எக்கோ ரெப்பர்கஷன்ஸை பார்த்து இவனுங்க பேசாம இருக்காங்க. அப்போ மட்டும் ஏன்டா பேசுங்க? ஆகவே சிவில் சொசைட்டி செலிபிரிட்டிஸோட டெஃபனிங் சைலன்ஸும் வந்து இந்த அவலத்துக்கு ஒரு காரணம். எஸ், யூ ஆர் ரைட். அவ எதிர்கட்சிகளை மட்டும் குறை சொல்ல முடியாது. நீ பாலிவுட் மாதிரி எங்க எது நடந்தாலும் அமைதியா இருந்தீங்கன்னா உன்னை கேட்க போறது கிடையாது. ஆனா அண்ணா திமுக பீரியட்ல நடக்கும்போது தெருவில் வந்து இறங்கி ஒருத்தன் விடாம கருத்து சொன்னீங்க. ஒருத்தன் இப்ப பேசலையாங்க. கோடி கோடியா சம்பாதிக்கிறவனுங்க, 100 கோடி 200 கோடி ஒரு படத்துக்கு வாங்குறவனுங்க, ஒருத்தன் ஒரு நடிகனோ நடிகையோ வாயே திறக்கலையே. இது எவ்வளவு கேவலமானவர்கள் இவர்கள். அப்ப மட்டும் எதுக்கு நீ வாய் திறந்த? எடப்பாடி எதுவும் செய்ய மாட்டாரு, அண்ணா திமுக எதுவும் செய்ய மாட்டான்ற தைரியம் தானே. இதை விட ஒரு கோழத்தனம் ஏதாவது இருக்குதா? படம் எடுத்தான்ல ஒருத்தன், இதை வச்சு கல்லா கட்டினால, அவன் வாயை திறக்கல. அப்ப இதை மக்கள் இதை கேள்வி கேட்கணும், கேட்கல. மீடியாவை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க, ஏறி மிதிக்க வேண்டிய அளவுக்கு மீடியா மிதிக்கல. ஸோ இட்ஸ் ரியலி a sad state of affairs. 8 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. அதுக்கு முன்னால இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா, அதே சாத்தாங்குளம் இதே ஜூன் எலெக்ஷனுக்கு இதே மாதிரி 8-10 மாசம் முன்னால் நடக்குது. ஆனா அன்னைக்கு என்ன ரியாக்ஷன், இன்னைக்கு என்ன ரியாக்ஷன்? அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ், மீடியா, இவங்களோட ரெட்டை வேடம் தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணுமா வேணாமாலாம் ஐ திங்க் அந்த அந்த அது வந்து பிரச்சனையை ட்ரைவலைஸ் பண்றதுக்கும் பிரச்சனையை டைவெர்ட் பண்றதுக்கும் தான் உதவுமே ஒழிய இந்த பிரச்சனையோட மூளை வேற அட்ரஸ் பண்றதுக்கு அது உதவ போறது கிடையாது. நம்பர் 1, நீங்க சொன்ன மாதிரி வந்து போலீஸ் ரிஃபார்ம்ஸ், ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல. நம்பர் 2, டியூவல் ஸ்டாண்ட் ஆஃப் என்டையர் சிவில் சொசைட்டி அண்ட் மீடியா. இதே தானே அங்க நடந்தது. நான் இன்னமும் சொல்லுவேன் கேப்ரியல், சாத்தாங்குளத்தை விட திருபுவனம் இன்சிடென்ட், வெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸை விட அஜித்குமார் இன்சிடென்ட் மோசமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் நாட் த எனார்மிட்டி ஆஃப் த வூண்ட்ஸ், காயம் எவ்வளவு ஆழமானது அதல்ல. அவன் அட்லீஸ்ட் சிஸ்டத்துக்குள்ள வந்தான். முதல்ல கேஸ் எடுக்கல, அப்புறம் கேஸ் எடுத்து எஃப்ஐஆர்ஸ் வேர் ரெஜிஸ்டர்ட். போலீஸ் ஸ்டேஷன்ல அவனை அடிச்ச சாட்சி இருக்குல்ல, அந்த இவனுங்களை அந்த 2 பேர் அப்பா மகனா போலீஸ்காரங்க அடிச்சு கொன்னப்ப அதை பார்த்த ஒரு லேடி கான்ஸ்டபிள் தான் இன்னைக்கு சிபிஐயோட மெயின் விட்னஸ். 5 வருஷமா அந்த கேஸ் நடக்குது, ட்ரையல் என்ன முடியல. 5 பேரும் பெயில வர முடியாம, 10 போலீஸ்காரங்க பெயில வர முடியாம உள்ளதான் இருக்கானுங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அட்லீஸ்ட் அது சிஸ்டத்துக்குள்ள வந்துடுச்சு. இது எஃப்ஐஆர் இல்ல, யூனிஃபார்ம் போடாம கடத்தின்னு போறான். இது வந்து அப்டக்ஷன் அண்ட் கில்லிங். இது கஸ்டோடியல் டெத்ன்றது கூட இல்லீகல் கஸ்டோடியல் டெத். இது இட்ஸ் நாட் லீகல் கஸ்டோடியல் டெத். வெனிக்ஸ் ஜெயராஜ் வாஸ் a classic case of custodial death. இது அஜித்குமார் கேஸ் இல்லீகல் கஸ்டோடியல் டெத். இது வந்து தமிழ்நாடு காவல்துறையில இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப மோசமான கேன்சரஸ் டெவலப்மெண்ட். இது திஸ் கேன் ஹேப்பன் டு எனிபடி. இது யாருக்கு வேணா நடக்கலாம். நீ எஃப்ஐஆர் இல்லாம இன்னொன்னு தனிப்படை வச்சிருக்காங்க. சி, அந்த ஸ்பெஷல் பார்ட்டிஸ் அட்டாச் வித் சீனியர் ஆஃபீஸர்ஸ், டிஎஸ்பி, எஸ்பி, டிஐஜி, அது எதுக்குன்னா அவங்க சில முக்கியமான வேலையை செய்யும் பொழுது அவங்க வந்து லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து ஃபோர்ஸை ட்ரா பண்ண முடியாது. அவங்க கையில் எப்பயுமே ஒரு ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் இருக்கணும்னு வச்சது. அது ஆக்சுவலாக இன் பிரின்சிபல் இது கரெக்ட். அது ஏன்னா சீனியர் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு கிரைமை டிடெக்ட் பண்ணுறாங்க அல்லது வந்து ஒரு டெரர் இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறாங்க, சம்திங் ரிலேட்டட் வித் த லாண்ட் ஆஃப் த ஸ்டேட், தே ஆர் பர்சனலி ஹேண்ட்லிங் சம் ஆஃபீஸர். அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஓ, டிஐஜிஓ, எஸ்பிஓ பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஆக்சுவலி கரெக்ட். அது ஒவ்வொரு டைமும் அவங்க லோக்கல் போலீஸ்லேருந்து ட்ரா பண்ண முடியாது. ஆனால் அது இந்த மாதிரியான காரியத்துக்கு நீ யூஸ் பண்ணியிருக்க முடியாது, பண்ணக்கூடாது. நீ என்ன பண்ணியிருக்கணும், அந்த லேடி பாதிக்கப்பட்டவங்க வந்து கொடுக்குறாங்கன்னா ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் அதை விசாரிச்சிருக்கணும். நீ அதை தனிப்படைக்கு கொடுக்குறன்னு அதுதான் திரும்ப திரும்ப ஜட்ஜு கேட்குறாரு, ஹூ கேவ் தி ஆத்தரைசேஷன் ஃபார் தி
ஸ்பெஷல் பார்ட்டி டு இன்வெஸ்டிகேட். பதிலே இல்லை கவர்மெண்ட் அட்வொகேட் கிட்ட. எவ்வளவு தூரம் கவர்மெண்ட் அட்வொகேட் வந்து டம்பிள் ஆனார்னா ஒரு ஸ்டேஜில் சொல்ற சோஷியல் மீடியா பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டான்றாரு. எவ்வளவு ஒரு irresponsible-ஆன ஆன்சருங்க அது. ஜட்ஜு கேட்குறாரு எந்த சோஷியல் மீடியா சொல்லுன்றாரு. பதிலே இல்லை. ஸோ சம்படி ஃப்ரம் சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து சம் ஐஏஎஸ் ஆர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இன்ஸ்ட்ரக்டட் த டிஎஸ்பி கேஸை ரெஜிஸ்டர் பண்ணாமல் நகையை வாங்கி கொடுந்தானா இவனை எட்டு போய் அடிச்சு கொண்டுட்டாங்க. இது எவ்வளோ தூரம் சிஸ்டத்தோட ஃப்ளாங்க இது. ஒரு விஐபி சொன்னா உன் சுப்பீரியரை சொன்னா நீ பண்ணிடு. சுப்பீரியர்ஸ் வந்து இல்லீகல் ஆர்டர்ஸ் போட்டாங்கன்னா நீ இதை ஒபே பண்ணவே கூடாது. பிகாஸ் யூ ஆர் லாயல் டு த கான்ஸ்டியூஷன், நாட் டு யுவர் சுப்பீரியர் ஆஃபீஸர். இந்த அடிப்படை வித்தியாசமே தெரியல. நேற்று இந்த 5 போலீஸ்காரனை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலியெல்லாம் கொண்டு வந்து தர்ணா, அதையும் இவனுக்கு தான் ஆர்கனைஸ் பண்ணுது, போலீஸ்காரன் தான் ஆர்கனைஸ் பண்ணுது. பார்த்தீங்களா, பப்ளிக் போலீஸ் ஃபேமிலியெலாம் அஜிடேட் ஆயிருக்குன்னு சொல்கிறதுக்கு. அதில் ஒரு லேடி சொல்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டை அரெஸ்டடு. அந்த அம்மா சொல்கிறாங்க மேலதிகாரி சொன்னதான் நான் எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சார், இவங்க எல்லாம் செஞ்சாங்க. அம்மா மேலதிகாரி சொன்னா நீ செஞ்சிருவியா? ஆனால் ஒரு நியாயம் இருக்கு சார், மேலதிகாரியும் அரெஸ்ட் பண்ணணும்ல. வரும் மட்டும் அரெஸ்ட் வரும் 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 யூ ஆர் ரைட். அது வந்து ஆக்சுவல் என்கொயரியில் வரும். இப்போ சிபிஐ என்கொயரியில் எந்த அதிகாரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணானோ அவன் கைது செய்யப்படுவான் கண்டிப்பாக. சிபிசிஐடினா கூட தப்பிச்சிடலாங்க. அதுவும் இது வந்து வீடியோ எவிடன்ஸ் இருக்குது, ஹெவி மீடியா அட்டென்ஷன் இருக்குது. இந்த கேஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் இப்போ பெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸில் எப்படி வந்து 5 வருஷமா பெயில் கிடைக்காம உள்ள இருக்கானுங்களோ, அண்டர் ட்ரையலாக இருக்கானுங்க, அதே கேஸ் தான் இதுவும். அதே கதை தான் இங்கேயும் நடக்க போகுது. எந்த சீனியர் ஆஃபீஸராக இருந்தாலும் ஓவர் இன்ஸ்ட்ரக்டட் தான், தட்ஸ் அன் இல்லீகல் ஆர்டர். இல்லீகல் ஆர்டரை நீ ஒபே பண்ணவே கூடாது. ஒபே பண்ணிட்ட நீ மாட்டிக்கிட்ட. இல்லீகல் ஆர்டர் இஷ்யூ பண்ணால அவன் மாட்டுவான், கண்டிப்பாக மாட்டுவான். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் டைம். ஏன்னா இப்போ தான் நேற்று தான் கவர்மெண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபார்மாலிட்டிஸ் முடியறதுக்கு ஐ திங்க் ஒரு 1 week to 10 days ஆகும். 10 days அந்த கேஸை கம்ப்ளீட்டாக சிபிஐ எடுத்த பிறகு எந்த அதிகாரி இல்லீகல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாரோ அவர் மாட்டுவார். நவ் யூ டு நீங்கள் பார்க்க வேண்டியது லார்ஜர் பிக்சர் ஆஃப் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் த போலீஸ். திராவிட மாடல்னு இவ்வளோ பேச்சு பேசுறீங்கல்ல, வாயை திறந்தாலே வந்து நாங்கள் தான் சாதனை பண்ணோன்றீங்க. செஸ்ட் தம்பிங் டு த மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கவர்மெண்ட்டும் இவ்வளோ செஸ்ட் தம்பிங், அதாவது வந்து தம்பட்டம் அடிச்சுக்கிட்டது கிடையாது. நாங்கள் தான் உலகத்திலேயே சிறந்த, இந்தியாவில் இல்லை உலகத்திலே சிறந்த கவர்மெண்ட்டுங்க. ஆனால் எதில் நீங்கள் வந்து ரிஃபார்ம் பண்ணணுமோ அதை உங்களால் பண்ண முடியல, பண்ணணுன்ற எண்ணமும் உங்களுக்கு இல்லை. இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கீங்க சார். ஒரு விஷயம் என்னன்னா, பெருசா ரிஃபார்ம் பண்ண வேண்டிய தேவை கூட இருக்கான்னு தெரியல. ஏன்னா இப்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப அதை ஃபாலோ பண்ணாலே ஃபாலோ பண்ணா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்ப ஒரு சிம்பிளான விஷயம் என்னன்னா, ரெகுலரா நம்ம டிவில எல்லாம் பாக்குறோம், விசாரணைக்கு போறவங்க கை கால் உடைஞ்சு வராங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அங்க மீறப்படுது. அதை பார்க்கும்போது சம்பந்தப்பட்டவங்க கரெக்டா அதை கண்ட்ரோல் பண்ணாலே பிரச்சனை இருக்காது. இப்ப ஒரு கஸ்டோடியல் நடக்குதுன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ். ஒருத்தரை ஏகப்பட்ட தாக்குதல்கள் தொடுத்து அவரை கொல்லக்கூடிய விஷயம் அது. இப்போ ஒருத்தர் சாகுறாருன்னா 100கணக்கான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஏகப்பட்ட பேர் அடிச்சிருக்கீங்க, அதுல ஒருத்தர் முடியாம இறந்துடுறாரு. சோ அப்ப ஒவ்வொரு கேஸ்லயும் இந்த மாதிரி நடக்கும்போது நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாலே கஸ்டோடியல் நிப்பாட்டு. போலீஸ்காரங்க அவங்களோட பவர்ஸை மீறி செயல்படும் போது, அதிகாரத்தை மீறி செயல்படும் போது அதை இறங்கி ஸ்டாப் பண்ணும், அவ்வளவுதான். இந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? முதல்வரோட கட்டுப்பாட்டுல தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. சோ இந்த இனிஷியேஷன் அங்க இருந்து வரணும், தேவையானது. சோ அப்ப ஒருவேளை இப்படி கேட்கலாம்ல, அப்ப அதை செய்ய தவறிய முதல்வர் அவர்கள் ரிசைன் பண்ணணும்னு சொல்றது ஒன்றும் தப்பு இல்லையா? இல்ல நான் அது வந்து பிரச்சனையை என்ன சால்வ் பண்ணுன்ற நான் இப்ப நீங்க கேட்கிற அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். இந்த வழிக்கு விழுறது வந்து நியூஸ் மினிட்ல வந்து ஒரு ஆர்டிகல், பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அது ஆர்டிஐல போட்டவங்க என்ன வாங்கியிருக்காங்க, ஜனவரி 24 இருந்து அக்டோபர் 24 வரைக்கும் தமிழ்நாட்டில் அண்டர் ட்ரையலா இன்வெஸ்டிகேஷன்ஸுக்கு, நாட் அண்டர் ட்ரையல், அக்யூஸ்டா அரெஸ்டட் பை த போலீஸ் 300 பேர் வந்து பாத்ரூம்ல வழிக்கு வந்திருக்கான். 300 பேர். அதை ஏன் அலோவ் பண்றீங்க? அதை ஸ்டாப் பண்ணீங்கன்னா அதை நடக்காது இல்ல. ஒரு போலீஸ்காரன் கூட வழிக்கு விழல. கரெக்ட். இட்ஸ் a ஸ்பெஷல் பாத்ரூம், ஒன்லி அக்யூஸ்ட் தான் வழிக்கு விழுவாங்க. போலீஸ்காரன் அந்த பாத்ரூம்ல வழிக்கு விழவே மாட்டான். கை உடைஞ்சது, கால் உடைஞ்சதுன்னு. நான் அதை நீ அலோவ் பண்ணினா இதை அலோவ் பண்ணணும். when you allow that thing, அதுதான் கிராஜுவேட் ஆகி கஸ்டோடியல் டெத்துக்கு வருது. ரைட். இட்ஸ் a serious issue. இதுல தப்பு பண்ணா நமக்கு பாதிப்பு இருந்தா பண்ண மாட்டாங்கல்ல. அதாவது 10 பேர் வழிக்கு விழுந்தான்றதுக்கும் 300 பேர் வழிக்கு விழுந்தான்றதுக்கும் என்ன? நீங்க வந்து ஷார்ட் சர்க்கியூட் மெத்தட்ஸ்ல போலீஸ் வந்து நீங்க வந்து இன்னைக்கு வந்து கிரைமை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. டு இன்ஸ்டில் ஃபியர்னு சொல்லிட்டு நீங்க இதை பண்றீங்க. பட் அது எங்க போய் நிக்குது? தட் இஸ் கிவிங் யூ எக்ஸ்ட்ரா பவர்ஸ். நீ வந்து 300 பேர் வழிக்கு பாத்ரூம்ல வழிக்கு விழுந்ததை நீ வந்து சொல்ற அப்படின்னா, அந்த 300 பேர் வழிக்கு விழுந்ததோட அடுத்தடுத்த கட்டம் தான் கஸ்டோடியல் கில்லிங்ஸ். அது இல்லீகல் கஸ்டோடியல் கில்லிங்ஸ். யூ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில வந்து அரெஸ்ட் பண்ண 3 பேர்ல 2 பேரும் என்னமோ, ஐ திங்க் மெமரி கோஸ் கரெக்ட், 1 or 2 or 3 சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், 2 or 3 போலீஸ் கஸ்டடியில் என்கவுண்டர்.
போலீஸ் கஸ்டடியில் என்கவுண்டர் நடக்குதுன்னா இட்ஸ் கோல்ட் பிளட்டட் மர்டர். சரி, நீங்க வந்து அரெஸ்ட் பண்ண போனோம், அவன் சுட்டான் நாங்க சுட்டோம், வழக்கமான காக் அண்ட் புல் ஸ்டோரியை நீங்க வந்து ரோல் அவுட் பண்ணி ஒருத்தனை சுட்டு கொண்டீங்கன்னா கூட வந்து there is some logic in it. Yes, he would have made some attempts on the force. Here is a case, the persons were arrested, accused. இவன் தான் கொலை பண்ணல இன்வால்வ்னு நீ ஒருத்தனை அரெஸ்ட் பண்ற. அரெஸ்ட் பண்ணிட்டு அவனை ஜுடிஷியல் கஸ்டடி அனுப்புற. ஜுடிஷியல் கஸ்டடி அனுப்பிட்டு போலீஸ் கஸ்டடி எடுக்கிறாங்க. என்கொயரிக்கு 15 நாள் வரைக்கும் எடுக்கலாம். அந்த போலீஸ் கஸ்டடி எடுத்துட்டு அவனை கொண்டு போய் எங்கேயோ நகையை இதை மறைச்சு வச்சிருந்தான், ஆம்சம் மறைச்சு வச்சிருந்தான். ஒரு சேம் ஸ்டோரி, ஒரே ராமாயணம். நாங்கள் ஆயுதத்தை அவர் மறைச்சு வச்சிருந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு விடிய காலத்தில் கூட்டு போனோம். திடீர்னு தப்பியோட முயற்சி இருந்து ஆயுதத்தை கையில் எடுத்து சுட பார்த்தா நாங்கள் சுட்டோம். யாராவது நம்புவாங்களா? அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்கவுண்டர் கில்லிங்ல கூட there are methods of encounter killing. While attempting to nab the culprit, he fired at us, we fired. இந்த மாதிரி தான் கதை வரும். இது அதையும் தாண்டி already arrested, sent to judicial custody, while being in judicial custody taken for police custody. போலீஸ் கஸ்டடியில் என்கவுண்டர். போலீஸ் கஸ்டடியில் எப்படிங்க என்கவுண்டர் நடக்கும்? 3 பேரும் என்னமோ. திஸ் ஹேப்பன்ட் தமிழ்நாடு. இதுவும் வந்து அண்டர் ஸ்டாலின்ஸ் வாட்ச். இட்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ தான் கேப்ரியல். பட் இந்த ஆஸ்கிங் ஃபார் ரெசிக்னேஷன்ன்றதுல வந்து நான் ஏன் அதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அப்போசிஷன் கேட்டு போறாங்க. மை பாயிண்ட் இஸ் தட் வெதர் தட் டு சால்வ் த ப்ராப்ளம், வேர் ஆர் த சிஸ்டம்ஸ். நான் சிம்பிளா சொல்றேன். அதான் இப்ப என்னன்னா, முதல்வர் நினைத்தால் இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ண முடியும். இப்ப ஒன்ஸ் இப்ப சிஎம் மேல அழுத்தம் போடும்போது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்தா சிஎம் ரிசைன் பண்ணுன்ற அழுத்தம் போடுமா? நான் சிஎம் சொல்றேன், நான் இந்த சிஎம் அந்த சிஎம்லாம் சொல்றேன். எந்த சிஎம் இருக்கட்டும், அந்த போஸ்டுக்கு நான் சொல்றேன். அந்த அழுத்தம் வைக்கும், ஆமா, அந்த பொசிஷன்ல இருக்கவர் மேல அழுத்தம் போடும்போது நேச்சுரலா அவர் என்ன யோசிப்பார்? ஸோ நம்ம கண்ட்ரோல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அங்க ஒரு தவறு நடந்தா நம்ம மேல அழுத்தம் வரும், அதை கண்ட்ரோல்ல வைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குன்ற ஒரு அழுத்தம் இருக்கும்ல. இப்ப ஃப்ரீயா அவங்க பிடிச்சிப்ப எஃப்ஐஆரே போடாம ஒரு இண்டிவிஜுவலை 3 4 லொகேஷனுக்கு கூட்டு போய் அடிச்சு அவரை கொண்டுறாங்கன்னா, அதுலயும் ஓப்பனா ஒரு இடத்துல வச்சு அடிக்கும்போது பப்ளிக் வந்து பார்க்கும்போது நீங்க போன பப்ளிக்கை மிரட்டி துரத்தி விட்டு அடிக்கிறான். சோ நான் என்ன பண்ணாலும் என்ன யாரும் பண்ண முடியாது, இன்ஹிபிஷன்ஸே இல்லாம போச்சு. கான்பிடன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. இந்த கான்பிடன்ஸ் எங்க இருந்து வருதுன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய தவறுகள் பண்ணும்போதும் யாரும் அவங்களை எதுவும் கேட்கல. சோ அப்ப இந்த அழுத்தமா யார் கையில பவர் இருக்கோ அவங்க மேல போட்டு தானே சார் ஆகணும். அது நியாயமான ஒரு அந்த கோரிக்கை என்ன? இட்ஸ் அப்போசிஷன்ஸ் டிமாண்ட். நான் சொல்றது வந்து நீங்க you ask me personally, சோ இண்டிவிஜுவல் விச்சன்ட்டுக்கு போக வேண்டாம்ன்றீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப நான் ஒன்னும் ஸ்டாலினை காப்பாத்துறதுக்காக எல்லாம் பேசல. நான் எடப்பாடி இஷ்யூலயும் நான் சொன்னது வந்து, if you ask me personally whether you will want the resignation of the chief minister, I said no. எடப்பாடி பீரியட்லயும் அதே பதில் தான், ஸ்டாலின் பீரியட்லயும் அதே பதில். சோ நியாயம் கிடைக்கணும், சிஸ்டம் மாறணும், அவ்வளவுதான். அப்போசிஷன் கேட்கறது நியாயமானது. இப்ப நீ ரிசைன் அன்புமணியோ நயனார் நாகேந்திரனோ அல்லது எடப்பாடியோ கேட்கறது இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். தட்ஸ் a political demand. There may be some justification in it. பட் நீங்க ஒரு இண்டிவிஜுவலா ஒரு கமெண்டேட்டரா என்ன கேட்டீங்கன்னா, I said no. சரி, நான் இதே ஸ்டாண்ட் தான் எனக்கு எடப்பாடி பீரியட்ல, பிகாஸ் திஸ் நாட் கோயிங் டு சால்வ் த ப்ராப்ளம். இன்னும் சொல்லி போனா, ஸ்டாலின் இடத்துக்கு வரக்கூடிய இன்னொருத்தர் இதே தான் பண்ண போறாரு. யார் வந்தாலும் இது மாற போறதுலன்னு போது, மை ஃபைட், மை கமெண்ட்ரி, my attack will be on the system, not on the individual, whether he resigns or not. கேப்ரியல் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 1% கூட இந்த சிச்சுவேஷனை மாற்ற போறது கிடையாது. ஏன்னா இட்ஸ் வெரி, அதாவது அது வந்து டீப்லி என்ட்ரின்ச்டு, அதாவது வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அழுகி போயிருக்குது இந்த சிஸ்டம். சாத்தாங்குளம் இன்சிடென்ட்டுக்கு பிறகு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா, அதுவும் இவர் வந்த பிறகு கிட்டத்தட்ட 24 இன்சிடென்ட் என்னமோ சொல்றாங்க. ஸ்டாலின் வந்த பிறகு இந்த பீச்சில் வந்து ஒரு குதிரை வண்டிக்காரனை அடிச்சு கொண்டாடுங்க. அதுல ரொம்ப மோசமான ஒரு இது 2 ஸ்டேட்மெண்ட்டை சிஎம் படிச்சார் அசம்பிளியில். முதல் ஸ்டேட்மெண்ட் போலீஸ்காரங்க அப்படியே எழுதி கொடுத்ததும், வயிற்று வலி, பூரியும் உருளைக்கிழங்கும் சாப்பிட்டான், வாந்தி எடுத்து செத்துட்டானாங்க, இதே தான் படித்தார். ஒரு வாரம் பொறுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வருது, இவர் சப்ஜெக்ட் டு ஃபிசிக்கல் டார்ச்சர், இட்ஸ் அ கஸ்டோடியல் கில்லிங், அதையும் படிக்கிறார். அப்போ இட்ஸ் வெல் என்ட்ரன்ச்டு ப்ராப்ளம். நீங்கள் என்ன செய்ய போறீங்க? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க கேப்ரியல், இது வந்து ஃபேஸ் ஆஃப் த கவர்மெண்ட். போலீஸ் இஸ் த ஃபேஸ் ஆஃப் த கவர்மெண்ட். எலெக்ஷனுக்கு 8 மாதம் முன்னால் இது நடக்குதுன்னா, இதோட எண்ட் ரிசல்ட் என்னன்னா, அண்ணாமலை, நயனார் நாகேந்திரன், எடப்பாடி, அமித்ஷா கூட செய்ய முடியாத காரியத்தை போலீஸ் செஞ்சுட்டு இருக்குது. ஸ்டாலின் கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை தமிழ்நாடு போலீஸ் சிறப்பாக சம்பவம் செஞ்சுட்டு இருக்குது. வாட் த ஆப்போசிஷன் could not achieve, the police is achieving by dislodging this government. எதிர்கட்சிகளால் சாதிக்க முடியாததை தமிழ்நாடு காவல்துறை சாதித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இதோட ஃபாலோ அவுட் வந்து கவர்மெண்ட் மேலே தான் இருக்கும். அதுவும் இதெல்லாம் வந்து ஹொரண்டஸ் கிரைம்ஸ், அன்பார்டனபிள் ஹொரண்டஸ் கிரைம்ஸ், அதில் எந்த சந்தேகம் வேணும். இது வந்து அகெயின்ஸ்ட் யூஎன் கன்வென்ஷன்ஸ், இந்த டார்ச்சருக்கு எதிரான கன்வென்ஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்தியா ஒரு நாட் ஆர் சிக்னிட்டரி டு இட். இங்கே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதில் கனிமொழிலாம் மெம்பர். ஷி டிட் நாட் ரைஸ் ஹர் வாய்ஸ்.
நம்ம தோழர் தியாகெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து அந்த பாடியில் இருக்காங்க. சித்திரவதைக்கு எதிரான கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது, ஏன்னா என்ஜிஓ பாடி. அதில் கனிமொழியெல்லாம் மெம்பர். சாத்தாங்குளம் இன்சிடென்ட்ல அங்கே ஸ்பாட்டுக்கே போனாங்க. இந்த இன்சிடென்ட்ல அவங்க பீங் எம்பி நிறைய பொலிட்டிஷியன்ஸ் போனாங்க. இந்த அம்மா வாயை திறக்கல இப்ப கனிமொழி. அப்ப see the double standards. But the problem is very well entrenched. இது வந்து அவனை வெளிப்படையா அந்த காடை வந்து ஓப்பனா அந்த கோயில் பக்கத்துல வச்சு அடிச்சிருக்காங்க. பப்ளிக் போய் கேட்டப்ப ஓடிப்படு அப்படின்னு லட்டிய தூக்கி மிரட்டியிருக்கானுங்க. கஸ்டோடியல் கில்லிங்கிறது ஸ்டேஷன் உள்ள வச்சு அடிப்பாங்க. எப்படியால் பொது வெளியிலேயே வச்சு அடிக்கிறான்னா அந்த தைரியம் எங்கேருந்து வருதுன்னா, we can do whatever we wanted to do and get away with it. என்ன வேணா நம்ம செய்யலாம், நம்ம தப்பிச்சிடலாம். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு நீஜருக்கு ரியாக்ஷன், அந்த போலீஸோட தனிப்படை எல்லாத்தையும் கழிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இதுவும் தப்புன்றேன் நான். சில ஆஃபீஸர்ஸுக்கு அது வேணுங்க, பிகாஸ் தே ஆர் இன்டு சம் சீரியஸ் ஜாப். சில சீரியஸ் கிரைம் கிராக் பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அது தேவை. ராத்திரி 12 மணிக்கு ஒரு இடத்துல ஹைட் ஆயிருக்கான்னு உனக்கு நியூஸ் வருதுங்க. நீங்கள் ஸ்டேஷனுக்கு சொல்லி ஃபோர்ஸை வர வச்சு போகிறதுக்கும், அவர்கிட்டயும் ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் இருந்ததுன்னா, ஒரு ஆஃபீஸர் டிஎஸ்பியோ எஸ்பியோ டிஐஜியோ யூ கேன் டேக் அலாங் வித் தம். அது அந்த மாதிரியான ஒரு காரியத்துக்காக உண்டானதை கிரைம் சால்விங்க்கு போய் நகையை திருடிட்டான்றதுக்கு போய் ஸ்பெஷல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணுறான்னா எவ்வளோ கேவலமாக போயிருக்கு. இது ஆக்சுவலி இட் அஃபெக்ட்ஸ் த போலீசிங் ஆல்சோ. ப்ரொஃபஷனலிசம் ஆஃப் த போலீஸ் கோஸ் ஃபார் அ டாஸ். இப்போ இது கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஒன்று இந்த அண்டு இல்லை இந்த அண்டு இல்லையா கவர்மெண்ட். இன்னைக்கு காலையில் டிஜிபி ஜிவாலோட ஸ்டேட்மெண்ட் என்ன, ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் எல்லா தனிப்படையும் கழிச்சிட்டான்ட்டாரு. இது எப்படிங்க, இது எல்லா தனிப்படையும் எப்படி கலைக்க முடியும்? அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி, இட் ஹாஸ் அ பர்பஸ். யூ cannot have a ஃபுல் ஜாக்கெட் சொல்யூஷன் இதுக்கு. ஸோ எங்க போய் நிற்குது அட் த எண்ட் ஆஃப் த டே? இது வந்து போலீசிங் வந்து உங்களுக்கு வந்து லா அண்ட் ஆர்டர் அஃபெக்ட் பண்ணுது. அப்போ போலீஸ் லாபி என்ன கேட்கணும்னா, எவ்ரி டைம் there is another angle to the work. போலீஸ் லாபியோட ஆங்கிள் என்னன்றதையும் நம்ம இதுல பார்க்கணும். வாட் அன் ஆவரேஜ் போலீஸ்மேன் சேஸ், சார் நீங்கெல்லாம் 1000 தத்துவம் பேசுவீங்க சார், ஏசி ரூம்ல உட்காந்துட்டு கேமரா முன்னால பேசலாம். ஆக்சுவல் கிரைம் சொல்யூஷன் கிரைம் சால்விங்க்கு வாங்க சார். நீங்க 300 பேர் கையை உடச்சான்றீங்க. உங்க வீட்டிலேயே ஒரு திருட்டு நடக்குதுன்னா நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க லீகலா ப்ரொசீட் பண்ணோம்னா, சார் 4 தடுங்க சார், கிடைச்சோம் தானே சொல்றீங்கன்றாங்க. சார் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து the basic question, Gabriel, can we allow to a certain extent third degree methods? நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா அதுக்கு வெல் டிஃபைன்ட் ரூல்ஸ் இருக்கணும். அது இண்டிவிஜுவல் கையில அந்த டிசிஷன் இருக்கக்கூடாது. என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அஜித் குமார் இஷ்யூலாம் வந்து அன்அக்செப்டபிள். ஒரு 10 பவுன் நகை காணாம போச்சுன்னு ஒருத்தன் 2 நாள் எஃப்ஐஆர் போடாம ஊரா கூட்டு போய் அடிக்கிறதுன்றதெல்லாம் வந்து 44 இடத்துல காயம் இருக்கு, மிளகா தண்ணியை ஊற்றி ஆசன வாயில ஊற்றிருக்காங்க. He was bleeding. அதான் ஜட்ஜு சொன்ன மாதிரி கொலகாரம் கூட இப்படி செய்ய மாட்டான், 4 அடி அடிச்சுட்டு கொண்டுட்டு போயிட்டே இருப்பான். He was subjected to brutal torture, inhuman to the core. This is horrendous. This is worse than சாத்தான்குளம். அங்க அட்லீஸ்ட் மறுபடியும் நான் சொல்றேன், சிஸ்டத்துக்குள்ள வந்தது. அது இங்க சிஸ்டத்துக்கு வெளியில எஃப்ஐஆர் கிடையாது, அடிக்கிறவனுக்கு யூனிஃபார்ம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அண்ட் nobody can control them. சார் கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப அரசியல் ரீதியா இது திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற பாயிண்டையும் சொல்றீங்க. ஏன்னா இப்ப அடுத்த வருஷம் எலெக்ஷன்ஸ்லாம் 8 மாசத்துல எலெக்ஷன் வருது. என்ன மாதிரியான பாதிப்புன்றது, அந்த பாதிப்பு எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் இருக்குன்றதான் முக்கியமான கேள்வி. ஏன்னா இப்ப அதிமுகவை பொறுத்தளவுல சாத்தான்குளம் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அதிமுகவுக்கு பெரிய டேமேஜ் ஏற்படுத்துச்சு. இன்ஃபேக்ட் அதனாலதான் தோத்தாங்கன்னு சொல்ல முடியாது, பட் தோத்தாங்க டெஃபினட்டா. ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டரா இருந்தது. இதுவும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா எலெக்ஷன்ஸ்ல 26ல? இது எந்த அளவுக்கு அப்போசிஷன் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கன்றதை பொறுத்தது. நிறைய போராட்டங்கள் நடத்துறாங்க. இமேஜினேஷன் இல்லை. நீங்க டிஎம்கே வந்து அது ஆங்கிலத்தில் சொல்றோம், they milked it to the maximum extent. they used it to the hilt. கனிமத்தினையும் கொரோனா பீரியடு, லாக்டவுன் பீரியடு, லைசன்ஸே இல்லாம பாஸே இல்லாம கார் ஓட்டிட்டு போறாங்க. கனிமொழி போறாங்க, உதயநிதி ஸ்டாலின் போறாரு, ஸ்டாலின் மட்டும் போல. அண்டு அவங்களோட டிஎம்கேவோட ஆல் விங்ஸ் டேக்கன் அப் திஸ் இஷ்யூ. கம்ப்ளீட்லி மீடியா வந்து வாஸ் அகெயின்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி. சினிமா காரணங்க, என்டையர் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து களத்தில் குதிச்சுது. பிகாஸ் எடப்பாடி வாஸ் வெரி சாஃப்ட். இன்னைக்கு வந்து சினிமாக்காரன் எந்த ஒரு பிரச்சனைக்குமே சினிமாக்காரன் வந்தானா அதுக்கு ஒரு லைம் லைட் கிடைக்கும். ஒரு சினிமாக்காரன் இன்னைக்கு வாயை திறக்கல, ஒரே ஒரு சினிமாக்காரன் கூட வந்து வாயை திறக்கல இன்னைக்கு. 2வது அப்போசிஷனால அது ஒரு இமேஜினேட்டிவா கொண்டு போக முடியல. ஸ்பாட்டுக்கு அன்னைக்கே போயிருக்கணும். இன்னைக்கு வீடியோல பேசுறாரு எடப்பாடி. அன்னைக்கு கனிமொழி போனாங்க, உதயநிதி போனார்ல, அந்த மாதிரி இன்னைக்கு நீ போயிருக்கணும்ல. ஏன் போல
கொரோனா காலத்திலே போறாங்கன்னு இப்போ போறதுக்கு என்ன வந்தது? ஸோ அப்போசிஷனால அதை யூஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு யூஸ் பண்ண முடியல. இவங்க டேமேஜ் கண்ட்ரோலை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. டிஎம்கே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் டேமேஜ் கண்ட்ரோலில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. அந்த அம்மாவை பார்த்து முதலமைச்சரே சாரின்னு சொல்றாரு, விச் இஸ் அ வெல்கம் திங். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஎம் வந்து இது வரைக்கும் கஸ்டோடியல் இடத்துல செத்து போனவங்க ஃபேமிலி யார்கிட்டையும் டைரெக்டாக சாரி சொன்னது கிடையாது. எஸ், டு சர்டன் எக்ஸ்டென்ட் அது வந்து ஒரு 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 வழியை கொஞ்சம் குறைக்கலாம். அந்த பையனுக்கு அவங்க தம்பிக்கு ஏதோ கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறாங்க, ப்ளஸ் சிபிஐ என்கொயரிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஃபேமிலியை வந்து கூல் டவுன் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு டு சர்டன் எக்ஸ்டென்ட். டிஎம்கே டேமேஜ் கண்ட்ரோலில் ஓரளவு ஜெயிச்சிருக்குன்னு சொல்லலாம். அப்போசிஷன் வந்து இந்த இஷ்யூவை வந்து அலைவா வைக்கிறதுல தோத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போசிஷன் has not been able to keep the issue boiling. இன்னும் ஒரு விஷயம் சார், இப்ப ஒருத்தர் இறந்திருக்கார், அஜித் குமார் அப்படின்றவர். இவரு லேட்டஸ்ட் விக்டிம், கடைசியா இதனால பாதிக்கப்பட்ட ஒரு விக்டிம். அவரோட இந்த கேஸ் பார்த்தோம்னா ரொம்ப பப்ளிக் அந்த லைம்லைட் கிடைக்குது, மீடியா லைம்லைட்லாம் கிடைக்குது, நிறைய பேசுறாங்க. இப்போ அவரோட ஃபேமிலிக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப், அப்புறம் நஷ்ட ஈடு, ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்றாங்க. இவர் முதல் கிடையாது. இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சியில 20க்கும் மேற்பட்டவர்கள் இதே மாதிரி இறந்திருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியிலையும் நிறைய பேர் இறந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன நியாயம்? இந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இவ்வளவு பண்றீங்களே, இவங்களெல்லாம் மறந்தாச்சுல நம்ம லைம்லைட் வரல. ஆமா, உங்களுக்கு அதுதான் சிஸ்டத்தோட கோளாறு. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நேற்று ஜட்ஜு சொல்றாருல, ஸ்டேட் ஹஸ் கில்ட் இட்ஸ் ஓன் சிட்டிசன். எவ்வளவு பெரிய வார்த்தைங்க. தட்ஸ் an indictment on the government, வெரி சீரியஸ் indictment of the government. அரசாங்கமே கொலைகாரனா மாறுது. அது பாதுகாக்க வேண்டியவங்க. அவன் திருடினானே வச்சுப்போங்க. கேன் த சிஸ்டம் ஹேண்டிலிங் லைக் திஸ்? சொன்ன மாதிரி ஒரு கொலைகாரன் கூட வந்து கொண்டுட்டு போயிடுவான் உடனே. 44 இடத்துல காயப்படாத இடமே இல்லை அவன் உடம்புல. இது வந்துங்க ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. அகெயின்ஸ்ட் யுஎன் சார்ட்டர், அகெயின்ஸ்ட் யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர். திஸ் வில் பிரிங் பேட் நேம் டு இந்தியா. நான் சொல்றேன், தமிழ்நாடு போலீஸோட இத்தகைய நடவடிக்கைகள் வந்து தமிழ்நாட்டுக்கு இல்லைங்க, ஸ்டாலினுக்கு இல்லை, திமுக இல்லை, இந்தியாவுக்கு பெரிய அவப்பெயரை கொண்டு வருது. பிகாஸ் திஸ் சார்ட் ஆஃப் டார்ச்சர்ஸ் ஆர் அகெயின்ஸ்ட் யுஎன் கன்வென்ஷன்ஸ். அதுல வந்து இந்தியா வந்து கையெழுத்து போடலைன்னு சொல்றாங்க அந்த சார்ட்டர்ல. வாட் எவர் இட் இஸ், கையெழுத்து நீ போட்டாலும் போடாட்டியும், in a civilized society, in a civil country which is governed by rule of law. இப்போ இதே உகாண்டால நடந்ததுன்னு நம்ம கேட்க போறது இல்லை. ரூல் ஆஃப் லா இல்லாத கண்ட்ரியில் நடந்ததுன்னா இதை கேட்கவே போறது இல்லை. a country which has been ruled by law. நீங்க இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து தமிழ்நாடு காவல்துறையோட இந்த காட்டு மிராண்டித்தனமான செயல்கள் வந்து தமிழ்நாட்டுக்கோ ஸ்டாலினுக்கோ திமுகவுக்கோ மட்டுமல்ல, திமுக அரசுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு கெட்ட பெயரை கொண்டு வருது. சர்வதேச சமூகம் இந்தியாவோட முகத்துல காரி துப்பும். திஸ் ஆர் ஆல் அகேன்ஸ்ட் யுஎன் சார்ட்டர்ஸ், திஸ் ஆர் ஆல் அகேன்ஸ்ட் யுஎன் கன்வென்ஷன்ஸ். 44 இடத்துல ஒருத்தனை அடிச்சு நீங்க வந்து கொண்டு இருக்கீங்கன்றது அன்பேரபிள். அதாவது இதை பார்க்குறவங்க படிக்கிறவங்க வந்து their heart will bleed. இது unacceptable to the core. இது வந்து எதான் சொல்றேன், இது வந்து சர்வதேச சட்டங்களுக்கும் எதிரானது. தேசிய அளவில் மட்டும் இல்லை, சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை கொண்டு வரக்கூடியது. இவங்க இதை திமுக அண்ணா திமுக சண்டையை மாத்துறதுன்றது வந்து ரொம்ப 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 அபத்தமானது. அஃப்கோர்ஸ் பவர்ல இருக்கவங்க தான் பொறுப்பு ஏற்கணும். ஐ டூ அக்ரி. அதாவது சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு அவப்பெயரை கொண்டு வருதுன்னா those are the helm of affairs. அதான் சொல்லுவாங்களே, the buck stops at the chief minister's doors. அன்னைக்கு எப்படி எடப்பாடி பொறுப்பேற்றுக்கணும்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி தான் இவர் ஸ்டாலின் பொறுப்பேற்றுக்கணும் தான் அவங்க சொல்லுவாங்க. அது நியாயமான கோரிக்கை தான். நான் சொல்றது வந்து மாநில அளவில் மட்டும் இல்லை, தேசிய அளவில் மட்டும் இல்லை, சர்வதேச அளவில் இந்த சம்பவம் அஜித் குமாரோட மரணம் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை கொண்டு வந்திருக்கு. ரொம்ப நன்றி சார். உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி ரொம்ப நன்றி.